வந்தே மாதரம். இது தியாகி நெல்லை ஜெவமணி. நெல்லை ஜெவமணியுடன் திருட முயற்சி. ஓடும் பஸ்ஸு துணிகரம். 1990. நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டர். நெல்லை ஜெவமணி எக்ஸ்-எம்எல்ஏ, தமிழ்நாடு ஜனதா கட்சி தலைவராக இருப்பவர். அவர் பஸ்ஸில் போகிறாருன்னா அவருடைய எளிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பஸ்ஸில் போகிற 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி மனைவியை பார்ப்பது. மனைவி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காரு. மனைவியை பார்ப்பதற்கு பஸ்ஸில் போகிறாரு. அம்மா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், நானும் சம்பாதிக்கணும்னா அவர் காரில் தான் அனுப்பிச்சிருப்பேன். அவரும் காரில் போயிருக்கலாம். அவரும் எளிமை எளிமை நம்மளும் நேர்மை அப்படின்னு சொல்லி இப்போ ராஜீவ்காந்தின்னு புலம்பீடு அளவில் கொண்டு விட்டாங்க. நேர்மைக்கும் எளிமைக்கும் இலக்கணம் இவர் மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவும் நேர்மை, பயங்கரமான நேர்மை. ஒரே ஒரு சின்ன நிகழ்வு சொல்லிடுறேன். 1985 88 வரைக்கும் நான் லஞ்ச ஒழிப்பு பிரிவு சிபிஐயில் இன்ஸ்பெக்டர். அது ஒரு முக்கியமான கேஸுங்கிட்ட கொடுக்குறாங்க, வருமான வரித்துறை கேஸு. கொடுக்கும்போது ஒரு ஆளை எனக்கு அறிமுகப்படுத்தி, ரொம்ப நல்லவருங்க, அவர் தான் வல்லவர், இவருக்கு இந்த கேஸை பற்றி எல்லாம் தெரியும், அதனால் நீங்கள் அவரை நம்புங்கன்னு சொல்லி அந்த கேஸை கொடுத்து என்கிட்ட ஒரு டிஎஸ்பி கொடுத்தார், நாயன் ஒரு டிஎஸ்பி. சரி, நான் அவனை வச்சுக்கிட்டு வேலூர் அங்கே எங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அவன் தான் குற்றவாளியும் கண்டுபிடிச்சிட்டேன். 97 டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். வன்மார வரி இந்த ரேஸ் கோர்ஸுக்கு போகிறாங்கல்ல, அவனு 1 லட்சம் அடிச்சதுன்னா 30% டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க. 30% 13% பிடிப்பாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சூதாடிக்கு அடுத்தாப்பில் இந்த ரேஸில் இந்த குதிரை தான் ஜெயிக்கும், அந்த சர்டிஃபிகேட்டு 30,000 ரூபாய்க்கு பிடிச்சி சர்டிஃபிகேட் ஒதுங்கி வச்சுருப்பான். அதை அந்த ஆள் 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவான். ஏன்னா சூதாடிக்கு அந்த பணம் கட்டினா நிறையா கிடச்சிடும் நமக்கு. அது அதே மாதிரி 97 ஃபைலில் ஒரே கையெழுத்து போட்டு அவனே போட்டுக்கிறான் கையெழுத்துலாம். அதை தற்செயலாக நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்ச உடனே செம்ம சாத்த உடனே அன்றைக்கே உடனே என் நண்பன் ஒருவனை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா கீழே இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாட்ட, அம்மா 5 லட்ச ரூபா கொடுத்துறேன்னு சொல்கிறாருமா. 86ல் 5 லட்ச ரூபா. எங்கள் அம்மா செருப்பால் அடிப்பேன், வெளியே போங்கடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் என் மனைவி வீட்டை போனாங்க மாடியில். எங்கள் அம்மா மாமியார் செருப்பால் அடிப்பேன்னாங்களா, நான் வழக்கு மாத்தால் அடிப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் மறுநாள் வந்தான் ஆஃபீஸுக்கு திருப்பி அடி. அப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்கள் டிஐஜி என்னை கூப்பிட்டாரு. என்ன மோண்டா, எதுக்கு அவனை அடிச்சிங்க, யார் தெரியுமா? நான் தெரியாது சார்ண்ணே. என்னங்க நீங்கள் வைஜெயந்தி மாலை ஆடிட்டர், வைஜெயந்தி மாலோட ஆடிட்டர், 5 லட்ச ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அடிப்பேன்னு சொல்லி அடிச்சிருவீங்களா நீங்கள்? சரி போங்க நீங்கள் அப்படின்ட்டார் எங்கள் டிஐஜி ராஜகோபால் அப்படின்னு சொல்லி. அவருக்கு அப்புறம் சின்ன சிட்டி போலீஸில் எனக்கு கமிஷனராக இருந்தார். 93 96 கமிஷனராக இருந்தார். ஜெய்ஹிந்த். இது எதுக்காகன்னா அவ்வளோ எளிமை. எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், எங்கள் அப்பா எல்லோரும் எளிமை நேர்மை. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஜெய்ஹிந்த்.